வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற லெசன் டெய்லி யூஸ் சென்டென்சஸ். நம்பர் 1, பேசிக்கிட்டே இருக்கும்போது குறுக்க பேசுறத நிறுத்து. அடிக்கடி நம்ம என்ன பண்ணுவோம், பேசும்போது இந்த வாக்கியத்தை பயன்படுத்துவோம். இது இங்கிலீஷில் 3 டைப்ஸாக சொல்லலாம். அது என்னென்ன டைப்னு பார்க்கலாமா? நம்பர் 1, ஸ்டாப் ஜம்பிங் இன். ஸ்டாப் ஜம்பிங் இன். Number 2, stop butting in. Stop butting in. And number 3, stop cutting in. Stop cutting in. அடுத்து பார்க்கலாமா? நம்பர் 2, உன் கூட எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. இதையும் நம்ம அடிக்கடி பயன்படுத்துவோம். யார் மேலேயாவது ஒரு சலிப்பு, சிறு கோபம் அல்லது எரிச்சல் வரும்போது உன் கூட எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. இது எப்படி சொல்லலாம்? 2 விதமா. நம்பர் 1, I am tired of you. I am tired of you. Number 2, I am sick of you. I am sick of you. நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நம்பர் 3, நீ சீக்கிரமாவே மாட்டிப்ப. யாரையாவது வார்ன் பண்ணுவோம், எச்சரிப்போம். எப்படி சொல்றது? You will get caught soon. You will get caught soon. நல்லா கவனிங்க, இந்த வாக்கியம் வந்து செயற்பாட்டு வினையில பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. நாங்க மாட்டிக்கவே மாட்டோம். எப்படி சொல்றது? We will never get caught. We will never get caught. அடுத்து பார்க்க போறோம். நம்பர் 4, எடுத்த முடிவுல உறுதியா இரு. எப்படி சொல்லலாம்? 2 விதமா. Be firm in your decision. Be firm in your decision. Number 2, stick to your decision. Stick to your decision. Okay, நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் vocabulary கத்துக்கலாம். Fickle person. சரி, fickle person அப்படிங்கிறவர் யாரு? எடுத்த முடிவுல உறுதியா இல்லாம கருத்துக்களையும் நிலைப்பாடுகளையும் அடிக்கடி மாத்திக்கிறவங்களை fickle person சொல்றோம். ஓகே, நான் எடுத்த முடிவுல நான் உறுதியா இருந்தேன். எப்படி சொல்றது? I stood firm in my decision. I stood firm in my decision. ஸோ நல்லா கவனிங்க, FIRM firmனா உறுதியாக இருத்தல்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 5, நீயாவது வந்திருக்கலாம். எப்படி சொல்றது? You could have come at least. You could have come at least. நீயாவது வந்து இருக்கணும். வித்தியாசத்தை கவனிச்சீங்களா? நீயாவது வந்து இருக்கணும். எப்படி சொல்றது? You should have come at least. You should have come at least. ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 6, அவங்களால என்ன முடியுதோ அதை அவங்க செய்யறாங்க. இது எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? They do what they can. They do what they can. எங்களால முடிஞ்சதை நாங்க செஞ்சோம். We did what we could. We did what we could. Dear viewers, daily use sentences. இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். Thank you.